ரோகிணி வந்து விஜயா சொன்ன விஷயத்தையும் வந்து நினச்சி பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படியாவது வந்து அத்தை வாயை அடைச்சாகணுமே, ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. முத்து வந்து நடந்த விஷயத்தையும் நினச்சிட்டு இருக்கியா, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை எங்கள் அம்மா பாவம், அவங்க வந்து எவ்வளோ பொருளெல்லாம் வச்சாங்கல்ல வந்து ஸ்ருதி வீட்டிலேருந்து, அதனால் எங்கள் அம்மா ரொம்ப அவமானப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தை வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க அன்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ கூட மீனா வந்து அப்செட்டாக இருக்க பார்த்து, உனக்கு என்ன வேணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவாங்க இது எனக்கா? ஆமாம் பொங்கலுக்காக தான், நல்லா இருக்கானு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரியை பார்த்துட்டு அடுத்து வந்து சரி இது பொங்கல் எனக்கு கட்டிக்கணும், ஓகேவா, அப்போ அம்மா கொடுத்தும் கட்டிக்கோ, அதான் நிறைய பொங்கல் வருதில்ல அப்படின்றாரு. உடனே சிரிக்கிறாங்க. சரி நம்ம எல்லாருமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துவோட அப்பா வந்து சொல்கிறாரு அண்ணாமலை. அதை கேட்டு எல்லாருமே ஊருக்கு, ஆமாம் அதான் பாட்டி சொல்லிட்டு போனாங்கல்ல எல்லோரும் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு, அதனால் எல்லோரும் ரெடி ஆகுவாங்க, நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு உடனே சந்தோஷப்படுறாங்க. வந்து மீனா பாட்டியை பார்த்துட்டு அங்கே ஊரில் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ரோகிணி வந்து ஐயோ ஊருக்கு போனால் ஒரு வேளை வந்து அம்மாவை எதாவது பார்க்க வேண்டியது இருக்குமா பக்கத்தில், நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லை நான் ஊருக்கு வரலன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அண்ணாமலை சொன்னதால் வேறு வழி இல்லாமல் கிளம்புறாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி வந்து இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 3 மருமகளை ஒன்றா நடத்தணும் பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மருமகளை இந்த மாதிரி நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனாவை சமைக்க சொல்கிறாங்க வந்து விஜயா. அதெல்லாம் கிடையாது, மீனாலாம் சமைக்கக்கூடாது, ஏன் மருமக நீ தானே, அதனால் நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க வந்து விஜயா. நானா அப்படின்னு, ஆமாம் நீ தான் சமைக்கணும், அதுவும் வந்து இங்கே வந்து நீ வச்சுருக்க மாதிரி மிக்ஸி இதெல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து அம்மியில் அரைச்சி நல்லா பக்குவமாக சமைக்கணும், உனக்கு சரியாதுன்னா நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. அதனால் வேறு வழியெல்லாம் விஜயாவே சமைக்கிறாங்க. ஸ்ருதி வந்து காய்கறி கட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து கையை கட் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து என்னாச்சு அப்படின்னோடனே, எனக்கு இது மாதிரி கையை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாருமே பதிடுறாங்க. உடனே வந்து ஸ்ருதி நீ அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. இது கூட செய்ய தெரியாமல் இருக்கியே, மருமகள்லாம் எல்லாமே கற்றுக்கணும், எனக்கு அவ்வளோ வீட்டில் இதெல்லாம் சொல்லித்தரல, எனக்கு கையை வரை கட் பண்ணிக்கிறேன், என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு விஜயா ஊட்டி விட்றாங்க. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு 3 மருமகளை ஒன்றா தான் நடத்தணும், அதனால் 3 மருமகளுக்கு ஊட்டி விடு அப்படின்னோடனே விஜயா வந்து யோசிக்கிறாங்க. 3 மருமகளுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஊட்டி விடுறாங்க. ஆனால் வந்து பிடிக்கல மீனாக்கு ஊட்டுறது, அதனால் மீனாக்கு ஊட்டுறன்ற பேரில் அவங்கள வாயில் வச்சு திணிக்கிறாங்க. மீனா வந்து பரவாயில்ல நானே சாப்பிட்றேன்றாங்க. அதெல்லாம் கிடையாது, விஜயா தான் ஊட்டி விடுவா அப்படின்னோடனே ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற முத்து வந்து, பாட்டி நீங்கள் எப்படி வந்து பண்ணுறீங்க தெரியுமா, உண்மையிலே எங்கள் அம்மாவுக்கு சரியான ஆள் நீங்கள் தான் பாட்டி அப்படின்றாங்க. உடனே வந்து பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் முத்துவும் என்ன பண்ணுறாங்க, ரோஹிணியோட அம்மாவையும் வந்து அவங்க குழந்தையும் சந்திக்கிறாங்க. 2 பேருமே கண்டிப்பாக பொங்கலுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைக்கிறாங்க. அவங்களும் வரேன்றாங்க. இதோட முடியுது.